மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். வேதாகமத்தில் உள்ள ஜெபங்கள் என்கிற தியானத்திற்கு கடந்த வாரங்களில் நாங்கள் வேதாகமத்தில் இருந்த ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி ஜெபித்தார்கள், அது எப்படி ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தார் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைய தினமும் நாங்கள் ஒரு ஜெபத்தை பார்க்க போகிறோம். அது நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கிறது. அதை வாசிப்போம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டினான். இப்போ இந்த மனோவா என்கிற நபர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். நீர் அனுப்பின மனுஷனை மறுபடியும் ஒருக்க எங்களிடத்தில் அனுப்ப வேண்டும். அப்போ அந்த அனுப்பி அந்த மனுஷன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அப்போ ஏன் அந்த மனுஷன் வந்தான் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் இல்லையா? இந்த மனோவான்றவர் அவருடைய மனைவிக்கு அநேக காலங்கள் பிள்ளைகள் இல்லை. அவங்க மலடியாக இருக்கிறா. மலடி எனும்போது ஓரிரு வருஷங்களில் பிள்ளை இல்லை என்றதுனால மலடி என்று சொல்ல மாட்டார்கள். அநேக வருடங்கள் பிள்ளை இல்லை என்பதனால தான் மலடி என்று சொல்வார்கள். அப்போ இந்த பெண் ஒரு வேளை அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விரக்தியாக போயிருக்கக்கூடும் இல்லையா? எவ்வளவுதான் இருந்தாலும் பிள்ளை இல்லை என்றால் ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் மிகவும் பெரிய வேதனைக்குரிய நாட்களுக்கு போயிருப்பார்கள். மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படியான காலங்களுக்குள்ளே போயிருப்பார்கள். இந்த சூழ்நிலைமையில தான் கர்த்தர் ஒரு நாள் வந்து இந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தரப்போகிறேன். உன்னிடத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளையை நீ வளர்த்தெடுப்பதற்கு நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி என்றதை சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் சில காரியங்களையும் சொல்லுகிறார். நீ அந்த பிள்ளை இப்படித்தான் இருக்கும். அவன் நசரனாக இருப்பான். அவன் தலைமுடிகள் ஒன்று சவரம் செய்யக்கூடாது. தீட்டானவைகளை தொடவோ சாப்பிடக்கூடாது. அப்படின்ற காரியங்களை குறித்து பெண்ணை குறித்தும் சொல்லி, அந்த பிறக்க போகிற பிள்ளையை குறித்தும் சொல்லி, அது மாத்திரமல்ல கற்பம் தெரித்திருக்கிற காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். சென்றதன் பின்பதாய்த்தான் இந்த பெண் வந்து தன்னுடைய கணவனாகிய மனோவாக்கு சொல்லுகிறார், இப்படி ஒரு மனுஷன் வந்தார், எனக்கு இப்படியான காரியங்களை சொன்னார். அப்படி என்னும்போது இப்பொழுது அந்த சூழலில் தான் மனோவா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, மறுபடியும் அந்த தேவனுடைய மனுஷன் வந்து நாங்கள் எப்படி இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் அப்படி என்பதை எங்களை கற்பித்து தர வேண்டும் என்று கொஞ்சம் மனோவாவின் மனநிலையை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக ஆண்டுகள் பிள்ளை இல்லை இல்லையா? பிள்ளை இல்லை என்னும் போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அவர்களிடத்தில் இனி எதிர்பார்ப்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை. இனி எங்களை பிள்ளை பிறக்கும். அவர்கள் முழு முயற்சியும் செய்து முழுவதுமாய் அவர்கள் நிச்சயித்து விட்டார்கள், எங்களுக்கு இனி பிள்ளை பிறக்காது அப்படி என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கக்கூடும். இப்படி ஒரு காலகட்டத்தில் மனைவி வந்து சொல்லும்போது கொஞ்சம் மனோவாவின் பக்கத்திலேருந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் எப்படி அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டிருப்பார். இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். அது மாத்திரமில்லாமல் அவருக்கு ஒரு குழப்பமும் இருந்திருக்கக்கூடும். சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து பாருங்கள், குழப்பம் ஒன்று இருக்கும். ஒருவேளை மனைவி பொய் சொல்லுகிறாவோ, இல்லாவிட்டால் மனைவி இப்படி அநேக நாள் பிள்ளை இல்லை என்பதனால ஏதாவது கனவு ஏதாவது கண்டுட்டு வந்து சொல்லுகிறாவோ, இல்லை என்றால் ஏதாவது மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் நிமித்தம் வந்து சொல்லுகிறாவோ, அப்படி என்றால் சிந்தித்து இருக்கக்கூடும் இல்லையா? ஏனென்றால் அந்த நாட்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் 40 வருடங்களுக்கு மேலே அவர்கள் அந்நியர்களுடைய கையில் தான் இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் அப்போ ஆண்டவருடைய கிரியை அவர்கள் காணவில்லை. இப்போ சாதாரணமாக ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு நபர் ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் அவருடைய நிலை ஒரு சரியான ஜெப வாழ்க்கை இல்லை என்றாலே அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் ஒரு பின்மாற்றத்துக்கு போகிற அளவில் தான் இருக்கும். எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். அப்போ 40 வருடங்கள்ன்ற சிந்தித்து பாருங்கள், எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு அப்படி என்று. அந்த மனுஷர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை விட்டே தூரமாக இருந்திருப்பார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் இருந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் வந்து
ஆண்டவர் இப்படி ஒரு தேவ மனுஷன் வந்து சொன்னார் என்னும் போது கொஞ்சம் நம்புவதுக்கு கடினமாக தான் இருக்கும். என்ன, அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், ஒடுக்கி கொண்டு இருக்கிறார்கள், வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய மனநிலையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மனைவி வந்து இது சொல்லும்போது கொஞ்சம் அவருக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் வந்து பிள்ளை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்னும்போது அவர்களுக்கு தெரியாத அவருடைய மகன் தான் இந்த ஜனங்களுக்காக தலைவனாக எழும்ப போகிறான்றது அந்த டைமில் தெரியாதானே. ஸோ ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை தான் நினைவு கொடுக்குறார்கள். அப்போ கன்ஃபியூஷனான ஒரு சூழ்நிலைமையில், ஒரு குழப்பமான சூழ்நிலைமையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனோவாவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவர் எப்படி உண்மையில் அவர் ஜெபித்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஜெபித்திருப்பீர்கள், இல்லை நான் என்ன ஜெபித்திருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய மனைவி சொல்வது உண்மையா, எனக்கு ஒருக்க என்ன முறை வந்து பிள்ளை பிறக்குமா பிறக்காதா என்று சொல்லும் அப்படி என்று தான் நாங்கள் கேட்டிருப்போம். ஏனென்றால் எங்களுடைய முழு நோக்கமும் எப்படி இருந்திருக்கு, எங்களுக்கு ஒரு பிள்ளை வரணும், அவ்வளோதான். அந்த சூழ்நிலைமையில் அது எப்படி போகுதோ அதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது, கவலைப்பட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கி அநேக நேரத்தில் அப்படித்தான் பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி அநேக நேரத்தில் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். எப்படி ஆண்டவர் வந்து இப்படி சொன்னால் என்ன செய்வார்கள், ஆண்டவர் தந்ததின் நோக்கத்தை மறந்துடுவார்கள். சில பேர் ஜெபிப்பார்கள், ஆண்டவரே எனக்கு இதை தந்தால் உம்முடைய ராஜ்யத்துக்கு இதை பாவிப்பேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவார்கள். வேலையை தந்தால் நான் இப்படியெல்லாம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு கொடுப்பேன், இல்லாவிட்டால் இப்படி ஒரு காரியத்தை எனக்கு தந்தால் இது ஆண்டவருக்காக பயன்படுத்துவேன். அது வந்தவுடன் அதை மறந்தே போயிடுவார்கள். ஆனால் இந்த மனோவாவின் ஜெபத்தை பாருங்கள், எப்படி ஜெபிக்கிறார். ஆண்டவரை உண்மையை பொய்யா எனக்கு வந்து சொல்லும் அப்படி என்று ஜெபிக்கவில்லை. அவருடைய ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, நீர் தரப்போகிற பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை திரும்பவும் வந்து எங்களுக்கு கற்பியும். அப்போ அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, அவர் முழுமையாய் நம்பிவிட்டார். நம்பினதன் பின்பாய் இப்போ அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எப்படி நான் அதை பயன்படுத்த போகிறேன் அப்படி என்பதற்காக ஜெபிக்கிறார். பாருங்கள், இந்த ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அது ஏற்றதாக இருந்திருக்கிறது. மறுபடியும் அந்த தூதன் பெறுகிறார். சிந்தித்து பாருங்கள். அதனால தான் நான் நம்புகிறேன் இந்த தூதனை மறுபடியும் கொண்டு வந்து திரும்பவும் சொல்ல வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இவருடைய ஜெபம். இன்றைக்கு எங்களுடைய ஜெபங்களும் இப்படி மாற வேண்டும். இன்றைக்கு நாங்கள் சில நேரத்தில் குழப்பம் அடைவோம் இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகும். இது ஆண்டவர் எங்களுக்கு செய்வாரா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படித்தான் நாங்கள் சிந்திப்போம் இல்லையா. வாய்ப்பு இருக்கா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிந்தித்து விடுவோம். ஆனால் மனோவா அப்படி சிந்திக்கவில்லை. எப்படி சிந்தித்தாரா, இது ஆண்டவர் தந்து விட்டார், தருகிறார், தரப்போகிறார் அப்படின்னு சிந்தித்து எப்படி பிள்ளைய வளர்க்க வேணுமன்ற அளவுக்கு போயிட்டார். பாருங்கள், பிள்ளை வந்துட்டு அதை வளர்க்குற பிளானை போட்டுட்டார். இன்றைக்கு அப்படித்தான் எங்களுடைய ஜெபம் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஜெபமாக இருக்கும் அப்படி என்று நான் நம்புகிறேன். இந்த மனோவாவின் ஜெபம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாடம். ஆண்டவரிடத்தில் இப்படி அணுகுங்கள். இந்த ஜெபத்தின் நிமித்தம் தான் அந்த தூதனை மறுபடியும் கொண்டு வந்து மனோவாவுக்கு உறுதிப்படுத்த வைத்தது. அவர் போதித்து கொடுக்கிறார் எப்படி வளர்க்க வேண்டும் அப்படி என்பதை குறித்து. இன்றைக்கி நாங்களும் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைய தினம் நீங்கள் தீர்மானம் எடுங்க. கொஞ்சம் ஜெபத்தில் உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உங்களுடைய ஜெபத்தை மாற்றுங்கள். கொஞ்சம் கர்த்தருடைய அற்புதத்தை இப்படி எதிர்பாருங்கள், இப்படி நம்புங்கள். மனோவாவை போல ஆண்டவர் தந்து விட்டார், நான் பிள்ளையை வளர்க்குறது தான் இப்போ கேட்க வேண்டும் அப்படி என்பது போல நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.